சைவ விழாக்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். சைவ விழாக்கள் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 1 அல்லது 2 என்று பல விழாக்களை வைத்திருக்கிறார். ஏன் இந்த தமிழாளுக்கு இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இப்படி விழா வச்சுக்கிட்டு இருக்காங்க? எக்கச்சக்கமான விழா அப்படின்னு சிலர் கேட்கக்கூடும் இல்லைங்களா? வருஷத்துக்கு ஒண்ணு வந்து முந்தியெல்லாம் தோட்டப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு திருவிழா. எஸ்டேட்டே திறந்து போய் கோயில பெயிண்ட் அடிச்சு ஒரு கரகம் பாலிச்சு கரகத்தை தூக்கிட்டு வந்து ஒரு தீ மிதிச்சு, அந்த தீன்னு சொல்றதுல பூக்குழி இறங்கி இல்லைங்களா, சாமி மீலாம் கும்பிட்டு அன்னைக்கு இரவு ஒரு படம் போட்டு தரகட்டி படம் பார்த்து முடிச்சுட்டு மறுநாள் ஒரு மஞ்சள் நீர் ஆட்டம் போட்டு பெரிய குண்டான்ல ஆட்டை அரைச்சி சமைச்சு எல்லாருக்கும் இலையில வச்சு இடுப்ப பூசியோட முடிச்சிருவோம். ஆமா தானே? இல்லை, அப்படி ஒரு வருஷத்துக்கு 3 நாள் ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு மாசத்துக்கு ஒவ்வொரு விழான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படி நாம் சிந்திக்க கூடும். நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அறிவார்த்தமாக செய்திருக்கிறார்கள். நான் தான் எப்போதும் சொல்றது. அதாவது தம்பி சொன்னாரு, அப்படித்தாங்க சார் தமிழர்களை அம்பு பண்றீங்க அப்படின்னு. அம்புன்னா தெரியுங்களா உங்களுக்கு? அப்படியே தூக்கி பிடிக்கிறாங்க தமிழங்களை. இருந்தாலும் இப்படி கூடாதுங்க சார் உங்களுக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்ன, நீங்க தமிழனா இருக்கிறதுனால தமிழாளர்களை பத்தி இப்படி உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்படி அல்ல. நாம் தமிழராக இருக்கின்ற காரணத்தினாலே தமிழர்களுடைய சிறப்பை சொல்லக்கூடாது என்பது கிடையாது. சிறப்புக்குரியவர்களாக இருந்தால் சொல்லித்தானே ஆக வேண்டும். அதனால தமிழர்கள் உண்மையிலேயே சிறப்புக்குரியவர்கள். ஒவ்வொன்றிலும் தங்களுடைய சிறப்பு முத்திரையினை பதித்திருக்கிறார்கள். இந்த அளவுல இந்த விழாக்கள் என்பது பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய அறிவார்ந்த சிந்தனைக்கு அது ஒரு பெரிய சான்று. நமக்கு தெரியாதனால விழாக்களை என்ன செய்தார்கள், ஒரு நாளைக்கு 6 முறை சாமி கும்பிடன்னு வச்சாங்க. எல்லா சந்திகளிலும் சாமி கும்பிடணும். சந்திகள் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஒரு நாள் 24 மணி நேரத்தை 6 கால பொழுதுகளாக பிரித்திருக்கிறார். முதல் பொழுது எப்ப சொல்றாங்க அப்படின்னு சொன்னா விடியகால 4 மணிக்கு. அத பிரம்ம முகூர்த்தம்னு வடமொழியில சொல்றாங்க. அது தமிழ்ல அதிகாலை 4 மணிக்கு. கற்கள்ங்கிறது அதிகாலையில 4 மணிக்கு. அப்போ ஒரு முறை சாமி கும்பிடணுமா. அப்பதான் நம்ம லேசா கண்ணை திறந்து பார்ப்போம். காலையிலே ஸ்பீக்கரை போட்டு வாங்குறாங்க சார். ஏன்னா பள்ளிவாசல் பக்கத்துல வீடு வாங்கணும் தெரியலன்றோம். அவன் என்ன சொல்றான்னா, தோழர்களே எல்லோரும் எழுந்திரியுங்கள், வாருங்கள், இறைவனை வழிபடுவோம். நாம என்ன சொல்றோம், எழுந்திருக்க வேண்டிய ஆளு 4 மணிக்கே போட்டு உசுரா வாங்குறாங்க சார் அப்படின்னு. நாமளும் தான் எழுந்திரிச்சிருக்கணும். பரவாயில்ல, மார்கழி மாதத்துலயாவது வருஷத்துல ஒரு முறை தப்பு பண்ணாம 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இப்ப காலையில 4 மணிக்கு ஒரு முறை சாமி கும்பிடணும். பிறகு என்ன செய்யணும், பசியா இருக்கு படுத்துடணும். அப்படி இல்ல, ரொம்ப பேர் அப்படித்தான். மார்கழி போயிட்டு வந்த வேகத்திலே அடுத்து போடுவேன். அப்படி இல்ல, மார்கழி நோன்பு எப்படி சார் இருக்கிறதுன்னு அப்படியே சொக்கி சுண்டி இழுக்குதுன்னு. ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் கோயில் எல்லாம் போய் பாடிட்டு வந்து மறுபடியும் தூக்கும் இல்லைங்களா? துயிலிதியோ எம்பாவாய் வன்செவியோ நெஞ்செவிதான்னு பாட்டு கட்டலாம் பாடி யாரை ஏற்றுக்கிட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணி விடுங்க, 10 தூங்கி போடுவோம். அப்ப அடுத்து என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, இந்த அதிகாலை முடிந்து, அதிகாலை இருட்டா தானே இருக்கும், அது முடிந்து சூரியன் எழுகின்ற காலகட்டம் ஒரு 6:30 7. இப்போ ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பளிச்சுன்னு விடிஞ்சிடும். அந்த 6 மணிக்கு என்ன செய்யணும், இன்னொரு முறை தொழ வேண்டும். அது 2வது காலம். அப்புறம் காலை முடிந்து நண்பகல் வருது இல்லைங்களா, உச்சியில சூரியன் நிற்கும். அப்ப ஒரு முறை என்ன செய்யணும், சாமி கும்பிடணும். 3 ஆச்சு. பிறகு நண்பகல் முடிந்து மாலை ஆரம்பிக்குது இல்லைங்களா, அப்ப என்ன செய்யணும், ஒரு முறை ஏறக்குறைய ஒரு 5:30 6 மணி வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ ஒரு முறை சாமி கும்பிடணும். 4 ஆச்சுங்களா. பிறகு இந்த மாலை நேரம் முடிந்து இரவு இருக்கு இல்லைங்களா, இரவு முடிய போற நேரம் வர ஒரு 9 மணிக்கு,
அப்ப என்ன செய்யணும், இன்னொரு வேலை கும்பிடணும். வழக்கமா அப்பதான் கோயில்லாம் திருக்காப்பிடுறாங்க இல்லைங்களா, அது 5. அப்புறம் அர்த்த சாமம்னு ஒண்ணு இருக்கு, நள்ளிரவு பூசைன்னு. அதை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 9:30 மணிக்கு மறுபடியும் சேர்த்தே செஞ்சிருவாங்க. 12 மணிக்கு சொல்லல, 12 மணிக்கு யாரும் கோயில் போக மாட்டாங்கன்னு சொல்லி மக்களுடைய பாதுகாப்பை கருதி என்ன செஞ்சிருவாங்க, முன்னாடி கொண்டு வந்து அர்த்த சாம பூசைன்னு 9:30 மணிக்கு முடிச்சிருவாங்க. பல கோயில்கள்ல இப்ப வந்து நல்ல தமிழ்நாடு கோயில்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கின்றது. திருப்பள்ளி அப்படின்னு சொல்லி இரவுல செய்யறாங்க. நாம கூட இப்ப தமிழ்நாடு போயிருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்களா. நாம போயிருந்தப்போ எங்க திருப்பள்ளி பார்த்தோம், சிதம்பரத்துல பார்த்திருக்கிறோம், பிறகு பல கோயில்கள்லாம் பார்த்திருக்கிறோம். சிதம்பரத்துல தான் கடைசியா திருப்பள்ளி செய்வாங்க, 11 மணிக்கு முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு எந்த கோயிலும் திருப்பள்ளி செய்யறது இல்லை. அப்படி 6 வேளை நம்ம செய்திருக்காங்க, ஒரு நாளைக்கு தொழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாம என்ன பண்ணோம், 6 வேளை ரொம்ப சிரமமா இருக்குங்க சார், இந்த உண்பதன் முன் நாங்க சாமி கும்பிட்டுறோமே அப்படின்னு 6 வேளையை 3 வேளையா, காலையில ஒரு முறை போய் சாமி முன்னாடி நின்று ரோட்ல டிவைடர் போட்டுருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒண்ணு ரோட்ல டிவைடர் போட்டிருப்பாங்க. முருமலை ரத்ன செட்டியார் தான் ரொம்ப சொல்லுவார், ரோட்ல போட்டிருக்கிறதெல்லாம் நெத்தியில போட்டிருக்காங்களே யாரு அப்படின்னா என்னன்னு கேட்டா, திருநீரை ஒத்தையா அப்படி பூசக்கூடாதான். டிவைடர்ல ஒத்தையா போட்டிருப்பான் பாத்தீங்க ரோட்ல, அந்த மாதிரி இல்லாம திருநீரை நல்லா பூசணுமா. அது சொல்லுவாரு, காலையில போய் லேசா 1, அது 12 மணிக்கு 1, அது 6 மணிக்கு 1, அப்படி 3 வேளையா கும்பிட்டோம். 3 வேளை கூட ரொம்ப சிக்கலா இருக்குன்னு சொல்லி பிறகு என்ன பண்ணோம், காலை மாலை மட்டும், காலையில சொன்ன கடவுளே இன்னைக்கு யாரும் என்னை ஏசக்கூடாது பேசக்கூடாது, எல்லாம் ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்னு ஒரு கோடு. அப்புறம் இரவுல வேலையெல்லாம் முடிச்சு வந்து குளிச்சுட்டு அப்புறம் ஒரு கோடு 2 இல்லைங்களா. பிறகு என்ன ஆச்சு, அதுவும் சிக்கலா போச்சு. வேலைக்கு போயிட்டு வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதுங்க சார், அதனால காலையில ஒரு கோடு ஒன்னாயி போச்சு. அப்ப இப்ப கேட்டா யூ orang India berapa kali sembahyang satu hari ini, கேட்டா satu kali saja. அதுல பக்கத்துல ஒண்ணு சொல்லுது, kita sembahyang hari Selasa sama hari Jumat saja இல்லைங்களா. அது என்னன்னு கேட்டா, அதுல இன்னொருத்தவங்க itu 2 kali 1 minggu pun tak apa, hari Jumat lah penting, hari Jumat 1 kali sembahyang cukup, அது இன்னும் இல்லைங்களா. அப்போ நாம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு நாளைக்கு 6 முறை சாமி கும்பிட்டதுல இருந்து 3 ஆகி 2 ஆகி 1 ஆகி, பிறகு வாரத்துக்கு 2 ஆகி, வாரத்துக்கு 1 ஆகி, பிறகு என்ன ஆச்சுன்னா மாசத்துக்கு 1 ஆச்சு. அதுதான் எல்லா விழாக்களும். இப்போ முதல்ல உயிரினுடைய பல பக்குவப்பட்ட உயிர்களை பற்றி திருவம்பாவையில பார்த்தோம். வீதிவாய் கேட்டாலுமே ஒருத்தி விம்மி விம்மி மெய்மறந்து அழுகிறாளாம், இன்னொருத்தி வந்து வீட்டு வாசல்ல நின்று பாடி கத்தி எழுப்புனாலும் அவ தூங்கிட்டு இருக்காளாம். இப்ப 2 மாதிரியான உயிர் வகைகளை ஒப்பிட்டு பாடி காட்டுகின்றார் மணிவாசக பெருமான் இந்த பாட்டுல. அது போல நம்மவர்கள பலர் என்ன செய்கின்றோம், இறைவனை வழிபடுவதிலே நம்முடைய சோம்பலின் காரணமாக வழிபாட்டினை குறைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 6 வேளை வழிபட வேண்டியவங்க என்ன பண்றோம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்றோம். இது போன்றவர்களுக்கு என்ன செய்வதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, மாதத்திற்காவது ஒரு முறை சாமி கும்பிட்டு விழாக்களை வைத்தாங்க.